ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு வெங்காய சட்னி. சூடான முறுமுறுப்பான தோசையோட இந்த வெங்காய சட்னி இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தோசை சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ வாங்க அந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காய சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடாய் வரும்போது ஒரு 7-8 காஞ்ச மிளகாவை அதில் சேர்த்துடலாம். மிளகாய் ஓரளவுக்கு ஃப்ரை ஆன போதும், ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மிளகாய் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன போதும் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் இதில் ஒரு 7-8 பூண்டு பல்லை சேர்த்து கொடுக்குறேன். இது ரொம்ப சின்ன பல்லா இருக்கிறதுனால நான் 7-8 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பல்லா இருந்தால் 4 பல்லு போதும். பூண்டு வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்கிற ஆப்ஷன் இருந்தா கூட சின்ன வெங்காயத்தில் இந்த சட்னி செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும். நல்லா வதங்கி இருக்கணும், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, ஆனால் கலரும் சேஞ்ச் ஆகலை. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வை வதக்கும் போது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குனீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி கிடைக்கும். அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகாது. அடுத்ததாக இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும் போது அந்த சென்டர் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்தாச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இன்னும் ஒரு பொருள் கூட சேர்க்க வேண்டியது இருக்கு. அதையும் சேர்த்து நம்ம சட்னி அரைக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சூடாறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார்ல இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதுல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்ததான் இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பை கொடுத்துடலாம். கடுகு தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதோடையே ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை. இப்ப இந்த தாளிப்பை நம்ம சட்னியோட சேர்த்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, வெந்தய தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.